இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் என்று ஒன்று இருக்கா? நிறைய விளம்பரங்களை நீங்க பாப்பீங்க. விளம்பரத்துல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பொருளுக்கான விளம்பரத்துல வட்டி இல்லாத கடன் கிடைக்கிறது, அதனால் இந்த பொருளை வாங்குங்கள் அப்படின்னு பொருளை விளம்பரப்படுத்தக்கூடிய நிறுவனமே சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேர் இதை நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த பொருளை குறிப்பிட்டு வாங்குவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 4 ஏசி இருக்குன்னு வச்சுப்போம். சம்மர் ஹீட் தாங்க முடியல, கத்திரி வெயில் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, வீட்டில் ஒரு ஏசி போடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நேர ஏசி ஷோரூம் போவாங்க. அங்க ஒரு 25 பிராண்ட் இருக்கு. இந்த 25 பிராண்ட்ல குறிப்பிட்ட ஒரு சில பிராண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுப்போம், இஎம்ஐ மூலமா நீங்க வாங்கலாம் அப்படின்னு சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க. இப்ப நேச்சுரலா நமக்கு என்ன தோணும்? எந்த பிராண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இருக்கோ அதை வாங்கலாம் அப்படின்னு நமக்கு தோணக்கூடும். ஏன்னா வட்டி இல்லாத ஒரு கடன் இருந்தாக்கா நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு நமக்கு இயல்பா தோணும். ஆனா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வட்டி இல்லாம கடன் கொடுத்தாக்கா தன் வருமானத்தை எங்கிருந்து எடுக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ யாரோ ஒருத்தர் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வட்டிக்கான வருமானத்தை கொடுத்து தானே ஆகணும். நீங்க கொடுக்கலன்னா வேற யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். அது யார்? நேச்சுரலி அந்த வருமானத்தை பொருளை விற்க விரும்பும் உற்பத்தியாளர் தான் கொடுத்தாகணும். அந்த பிராண்ட் ஓனர் தான் கொடுத்தாகணும்.